ஹலோ, வெல்கம் டு ஜேர்னி ஆஃப் ருத்ராதித்யா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா பேக், இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது, ஸோ இந்த திங்ஸ்லாம் யார் வாங்கி கொடுத்தா, யாருக்கு வாங்கி கொடுத்தாங்க, எதுக்காக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப தான் இந்த பேக் பார்த்துட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு பார்த்துட்டு, ஸோ நம்ம இதையும் ஒரு வீடியோவாக போட்டலாமே அப்படின்ட்டு வீடியோ போட்டலாம் அப்படின்ட்டு கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நானும் சொல்லிகிட்டு இருந்தேன் இது என்னென்ன அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த பேக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டுற ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து, அதாவது சாப்பாடு ஊட்டுற ஃபங்க்ஷனுக்காக கிடையாது, ஆஃப்டர் சாப்பாடு ஊட்டிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம அவனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. எப்போ வாங்கி கொடுத்தாங்கன்னா தான் அது ஒரு பெரிய கதை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 5 மந்தில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஹோட்டல் புக் பண்ண போயிருந்தாங்க என்னோடய பேபி ஷவருக்கு. அப்போ புக் பண்ணிவிட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அது வந்து வாங்கறதுக்கு ஒரு இங்கே லோக்கலில் இருக்க பாத்திர கடைக்கு தான் போயிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வந்து புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே சும்மா பார்க்குறப்ப இந்த செட்டை அப்படியே வச்சுருக்காங்க. பேபிஸ் நியூபார்ன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அவங்க அப்படியே ஒரு செட் மாதிரி வச்சுருப்பாங்கன்ட்டுருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு பேபி ஷவர் முடிஞ்சு நான் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப தான் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து யார்ட்டையும் சொல்ல, எங்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தம்பி தூங்கிட்டு இருக்கான், எந்திரிக்காமல் இந்த வீடியோ பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பார்த்து பார்த்து பண்ணேன். சரி, ஓகே வாங்க அதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேபி ஷவர் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன், அப்போவே வாங்கிட்டேன், இதெல்லாம் பாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தம்பி வீட்டுக்கு என்னை வந்து 3 மந்த்ஸில் கூட்டிகிட்டு வந்தாங்க, டெலிவரி முடிஞ்சு. அப்போ வந்து இதுவும் சேர்த்து கொடுத்து விட்டுட்டாங்க, அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எடுத்து நான் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன். அவள் என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்டு. அப்படியே சொல்லி இதெல்லாம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி நீ சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில்வர்லேயே வந்து எல்லாமே சாப்பாடு விட்ட ஃபங்க்ஷன் வந்து நம்ம கோயிலில் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி சொம்பு. அவன் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு ஆமாம் நிறைய தண்ணி குடிக்கணுமா அம்மா சொல்லுவாங்க. தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு சொம்பு. இது வந்து ஜூஸ். ஆமாம், ஜூஸுக்கு தான் வந்து அம்மா இது வாங்கினேன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட அந்த நம்ம வாய் வச்சு குடிப்பண்ணி அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, கிளிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப எப்படி சொல்கிறது, லேஸாக தான் இருக்குது. வாய் வச்சாலே வந்து கிளிக்காத மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம தம்பிக்கு வந்து இட்லி ஏதாச்சும் வெளியே போகிறோம்னா இட்லி, அவனுக்கு ஃபுட் வந்து சாப்பாடு ரசம்லாம் போட்டு நம்ம கவர் பண்ணிட்டு போகிறப்ப ஹாட்டாகவே இருக்கும், அதுக்காகவாமா. இது வந்து அவனுக்கு பால் குடிக்கிறதுக்கு, நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்டில் கொடுப்போம் இல்லையா, ஸோ அப்போ வந்து பால் கொடுக்குறக்காமா இது வந்து. அண்டு இந்த இது வந்து கூழ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாலிட் வந்து ராகி பால் தான் கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த கூழ் கொடுக்கறதுக்கு இந்த பவுலாமா. மொத்தம் வந்து 4 பவுல் வாங்கியிருந்தாங்க அம்மா. ஸோ அந்த 4 பவுலில் ஃபஸ்ட்டு பவுல் வந்து கூழ் கொடுக்கறக்கு, ரெண்டாவது இந்த பவுல் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம எப்போ சாப்பாடு கொடுப்போமோ அப்போ வந்து சாப்பாடு போட்டு நல்லா பிணைஞ்சு விட்றக்கு நல்லா சௌரியமாக இருக்கிறதுக்காக அந்த பவுல் வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து செர்லாக் நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, வெளியே வாங்கி கொடுத்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு பவுலாமல். இது வந்து ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்ற பவுல். இது எல்லாமே வந்து வெயிட் உள்ளது தான், பட் ரொம்ப வெயிட் இருக்காது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பாத்திரத்தில் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு அடிபடுற மாதிரி எந்த இதுவுமே இந்த வளைவுகளில் அந்த நம்ம தூக்குற இடத்துல எதுவுமே வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் இருக்குது, நார்மலாக பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுறக்காக அந்த ஸ்பூன் இருக்குது. இந்த பிளேட் வந்து அவனாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவனுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அந்த பிளேட்டாமா. இது வந்து அவனுக்கு லஞ்சுக்கு சாப்பாடு தனியாக பொரியல் அந்த மாதிரி தனியாக கொடுக்கறக்கு இது வச்சு கொடுக்கணுமாமா இந்த பிளேட்டில் தான். இது வந்து டின்னர் லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா இது வந்து பெரும் வட்டல், இது வந்து நம்ம சாப்பிட்றப்ப கீழே எந்த சாப்பாடு வந்து கீழே விழாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க்கு, இது வந்து 180 ml ஃப்ளாஸ்க்கு மில்டனோடது. இதில் வந்து நம்ம ஏதாச்சும் நம்ம வெளியே போகிறப்ப மில்க் ஊற்றிக்கலாம், பால் ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்ற முடியாது. ஏன்னா தண்ணி வந்து வேறு ஃப்ளாஸ்க் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அது பெரிய ஃப்ளாஸ்க்கு மில்டன்லேயும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து தண்ணிக்கு. இது வந்து நம்ம பால்லாம் எமர்ஜென்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா இதில் எடுத்துகிட்டு போய் இருந்திருக்கலாம்.
அதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நான் யூஸ் பண்ண பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் பாட்டிலும் தம்பிக்கு பவுடர் அடிப்போம் இல்லையா, அந்த பாக்ஸும் மட்டும்தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். சோப்பு டப்பாக இருக்குது தம்பிக்கு, அதுவும் சில்வர்லேயே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் வந்து தம்பிக்கு தான் யூஸ் பண்ணுறேன். மொத்தமாக அவனுக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே சில்வர்லேயே யூஸ் பண்ணிட்டேன். பிளாஸ்டிக் டப்பர்வேர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அம்மா வந்து தம்பிக்காக வாங்கி கொடுத்த பொருள். அதுவும் நான் கன்சீவாக இருக்கிறப்பவே வாங்கி கொடுத்துட்டாங்க. பிறக்க போகிறது பையனா பொண்ணான்னு தெரியாது, யாராக இருந்தாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. பட் இப்படிலாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் அவங்க ஆசைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.